உனக்கு நான் மன்னிக்கிறேன்னா நீ என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாமும் அந்த மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்குள்ள கசப்பா வச்சிருக்கோம், வைராக்கி வச்சிருக்கோம், எரிச்சல் வச்சிருக்கோம். அவங்க செய்த சிறு வயதில் செய்த தவறுகளை, நமக்கு செய்த தீமைகளை நம்ம என்ன செய்யறோம், மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். யோசிப்பை குறித்து பார்க்கிறோம். சகோதரர்களை பழி வாங்கக்கூடிய எல்லாவித வாய்ப்பும் வசதியும் அதிகாரமும் ஆற்றலும் யோசிப்புக்கு இருந்தது. யோசிப்புக்கு இருந்தது. அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் ஒரு பெரிய அதிகாரியாக, அவர் ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிற சூழலில் அவருடைய சகோதரர்கள் அவனை கொன்று போட முயற்சித்த, அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டவர்கள் வருகிறார்கள். அப்போ சமயம் சரியாக கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவு பழி வாங்க முடியுமோ அவ்வளவு பழி வாங்கி விடுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் யோசிப்பு எதை தெரிந்து கொண்டா, பழி வாங்குதல் அல்ல, மன்னிப்பை அவர் என்ன செய்ய தெரிவிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசிப்புக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா, மன்னிக்கக்கூடிய தன்மை. தன் சகோதரர்களை என்ன செஞ்சார், மன்னித்தார் அப்படின்னு படிக்கும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு தவறுகள் செய்யறது, ஆண்டவர் மன்னிக்க கேட்கிறேன். அப்போ நம்ம தப்பிதங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும்படி நாம் என்ன செய்யணுமா, மன்னிக்கணும்.